ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா அசோசியேட் ட்ராஃபி தான் விளையாட போகிறோம். RC24ல் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் யாருன்னா ராகுல் அண்ட் கோஷமா தான் விளையாட போகிறாங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த சீரீஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ட் மாடல் தான் நம்ம விளையாடிருக்கோம். ஹார்ட் மாடலில் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பர்ட் மோடில் என்ன பண்ணுவோம் நம்மளே பார்ப்போம். ரோஷம்மா பெஸ்ட்டு 180 அந்த மேட்ச்சில் சும்மா விளையாடினா ரோஷம்மா அடிக்கலாம் 265 மாதிரி டார்கெட் வந்துடுச்சு எக்ஸ்பர்ட்டில். ஸோ நல்லா நிறைய அடிக்கலான்னு பார்த்தேன். அப்படியே சிக்ஸை அடித்து எனக்கே முடியலை. ரோஷம்மா அப்படி அடிச்சாரு 180. ஐயோ ஃபஸ்ட் பால் போல்டு. நோ ஃபஸ்ட் பாலே அவுட்டா. கோஷம்மா கோஸ்வாக டக் எதுவே பார்க்கல. வெயிட் ஃபார் பண்ணாச்சா எனக்கு தெரியாமல் ஜூம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இப்போ யாரு இறக்கலாம்? பும்ரா, சிராஜா, வினோத் பாண்டியா வச்சு ஹர்திக் பாண்டியா. நம்ம விராட் கோலியே இருக்கீங்க. விராட் கோலி 94 எடுத்துக்காரு போன மேட்ச்சில். என்ன மேட்ச்சுன்னு நான் சும்மா விளையாடினேன். என்ன மேட்ச்சுன்னு எனக்கு தெரியலை. சரி, விராட் கோலி 0-1 ஸ்கோர் கார்டு பாருங்க. விராட் கோலி ஆன் ஸ்ட்ரைக் என்ன பண்ணுவாங்க? விராட் கோலி ஃபஸ்ட்டு டைம் பால் கரெக்டாக படலை. இந்த டைம் லாஃப்டர் ஷாட் இன் லெஃப்ட் சைட் கரெக்டாக பட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேப்பில் போகல. சரி, நம்ம ஒரு ட்ரிபிள் ஆடிக்குவோம். சேஃபாக ஆடிட்டாங்க. ஓகே, குட். அண்ட் இட்ஸ் கேஎல் ராகுல் வீசி ஷெட்டு கீழே நல்லா ஆடிக்காருன்னா கேஎல் ராகுல் அண்ட் கோஷமா. அதுதான் ஓப்பனிங்காகவே கேஎல் ராகுல் கோஷமா கேட்டேன். ஃபஸ்ட் ஓவரில் 3 ஷாட் ஒன்றாச்சு. பண்ணுறேன். சரி, கேஎல் ஸோ லெஃப்ட் சைடு ஒரு லாஃப்டட் ஷாட் அண்ட் சரியாக மாட்டலை. ராகுல் அண்ட் விராட் கோலி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும். ஒரு புஷ் பண்ணுவோம். டிஃபென்ஸ் பா 4 போன்ல அண்ட் ஸ்ட்ரகிள் அண்ட் இட்ஸ் ரன் அவுட். யார் அவுட்டுன்னு தெரியலையே. they are celebrating. கேஎல் ராகுல் அவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். வந்த 2 ஓப்பனர்ஸும் அவுட்டாகவே போயிட்டாங்க. நம்ம சூரியகுமார் யாதவ் இருக்கலாமா, நிஷாந்த் கிஷன் இருக்கலாமா, தீபக் சஹாரா? சூரியகுமார் யாதவை இறக்கிடுவா. சூரியகுமார் ஸ்காய் வராது. 4-2 ஃபஸ்ட் அவளே ஒரு டிஃபென்ஸ் பண்ணிடலாமா? வேணாம். விராட் கோலி ஸ்ட்ரைக் சரியாக பட்டலை. இன்னிங்ஸ்ன்னு சொல்லல. ஃபஸ்ட் ஓவர்லே 2 விக்கெட் போச்சு. நம்ம இதுக்கு மேலே நம்ம ஆட்டோ பிளேடாக பண்ணணும். 5 ஓவர் 11 ஓவர் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஆட்டோ பிளே பண்ணல 11 ஓவர்ஸுக்கு 75 ஃபார் 4 எடுத்துக்காங்க. நான் 2 டைம் 5 ஹவர்ஸ் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டேன். அதுதான் இந்த ஸ்கோர் எனக்கு வந்துருச்சு. கோலி 15, சூரியகுமார் ஹேண்ட்ஸ் 19. செமையான டொக்கு. நேராக ஃபீல்டில் கையில் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கான வீடியோன்னு நினைக்கிறேன். எல்லா பாலும் பர்ஃபெக்ட்டுன்னு காமிக்குது. ஆனால் ஒரு பால் கூட போகிறதே இல்லை. என்ன ப்ரோ நியாயம். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர் கரண் ஸ்பின்னரெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸ்பின்னர் வாங்கிக்கிட்ட காமிச்சாங்க. என்னாச்சுன்னு தெரியல. அவுட்டா எப்படி போல்டா எப்படிடா
எனக்கு ஒன்றும் புரியலையே எப்படி போல்ட் ஆனோன்னு. 2000 years later. நான் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டேன். 17 overs 114 for 6. இஷான் கிஷான் ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் தீபக் சஹா 17 எடுத்துக்காரு. ஒரு பேக் ஃபுட் ஷாட் லாஃப்டர் வித் தீபக் சஹா. தெரியும் ஒன்றும் ஆட மாட்டேங்குது. சிக்ஸே போக மாட்டேங்குது. ஆட்டோ ப்ளே பண்ணால் அங்கேயும் சிக்ஸே போக மாட்டேங்குது. இஷான் கிஷான் ஆன் ஸ்ட்ரைக். இஷான் கிஷான் வச்சு ஒரு லாஃப்டர் ஷாட் போமா ஃப்ரண்ட் ஃபுட்டில். ஐயோ இஷான் கிஷான் அவுட் ஆகிட்டாரு. அண்ட் செலிப்ரேஷன்ஸ் 33 இஷான் கிஷான் அவுட் ஆகிருக்காரு. ஆனால் குட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லலாம். குட் இன்னிங்ஸ் ஃப்ரம் இஷான் கிஷான் அண்ட் முகமது ஷமியை நம்ம இருக்கோம். ஷமியாஸ் என்னாச்சு பண்ணுவாதான்னு பார்ப்போம். முகமது ஷமி தான் நம்மளோட டீமாகவே காப்பாற்றணும். முகமது ஷமி ஒரு மைண்ட் வாய்ஸு நானே ஒரு பவுலுக்கு தான்டா எனக்கு இப்படி சொன்னால். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சீரீஸ் பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கள். என்ன புகாச்சு நான் மேட்சாக பார்க்கல, சும்மா பேசிக்கிட்டுனாக்கா என்னாச்சுன்னு தெரியல. லாஃப்டர் ஷாட்டு ஷமி கரெக்டாக ஒட்டிக்கிச்சு. ஆனால் ஒன்றும் பண்ணலை. ஆனால் தீபக் சஹாரு ஷமி பவுலர்ஸ் மட்டும்தான் சிக்ஸு போகல போகுது, இல்லை பேட்டில் படுது. அண்ட் கமெண்டேட்டர்ஸ் என்ன குகு குகுன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு இந்த கமெண்ட்ரி யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒருத்தர் மட்டும் சஞ்சய் மஜேகர், இன்னொரு ஒருத்தர் எனக்கு தெரியும். ஷமி வச்சு ஒரு லாஃப்டர் ஷாட் பேக் ஃபுட் ஆன் லெக் சைட். ஜோலி முடிஞ்சிருச்சு. என்னாச்சு நல்லதாக ஷமிக்கு மட்டும் படுன்னு சொன்னால் இதுதான் பட்டுக்குச்சு. ஷமி கோஸாக 2 runs. எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடந்துருக்குன்னு. டொக்கு வைக்கலான்னு லீவ் போட்டேன், ஆனால் அது போல்ட் ஆகும்னு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த லோவஸ்ட் ஸ்கோர்னு நம்ம தப்பிக்கணும் போதும். 111 119 எவனும் ஸ்கோர் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஆட்டோ பிளேயாசி பண்ணிக்குவோம். எதுக்கு ஆட்டோ பிளே பண்ணவாசி லோவர் ஸ்கோர்னு வெளியே போகும். லாஃப்டர் ஷாட் பும்ப்ரா கிட்ட ட்ரை பண்ணிக்கோ. 2 ரன் அவ்வளோதானோ. டெஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சாகி இல்லாசி லோவர் ஸ்கோர் ஆகிடும். யாஸ்பிட் பும்ப்ரா 2 runs. அது ஃபைன் லெக்கில் நம்மளோட ஃபேவரட் ஷாட் ஆடுவோம். 4 போச்சு. நம்மளோட ஃபேவரட் ஷாட்டில் போகலை, ஏன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணாச்சு. 123க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. அதுக்கு எடிட்க்கு ஆட்டோ ப்ளே பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீல்டிங் செட்டப் கம் பேக். நம்ம பவுலிங் கிளாஸ் என்னாச்சு கிழிப்போம். தீபக் சஹா குட்டல் தான் வந்திருக்காங்க. நம்ம பவுலிங் கொஞ்சம் பவுல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஐயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் மேட்ச்சில் நான் விளையாட்டுங்கன்னா இந்தியா பார்க்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு ஃபீல்டிங் செட்டப் கேட்ச் வரும்னு இந்த மாதிரி ஃபீல்டிங் செட்டப் வச்சுட்டேன். எடிட் பண்ணுறது ஃபீல்டிங் செட்டப் ஆசி 2 எப்படின்னு கூட சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ எப்படி அதுக்கடி இது நல்லா இருக்கா? சரி நம்ம எடிட்டே பண்ணிடுவோம். இதா இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்கா, அட்டாக்கிங்கில் எடிட் ஆப்ஷன் தொட்டா ஃபஸ்ட் இஷான் கிஷானுக்கான ஒன்லி 2 ஃபீல்டர்ஸ் ரைட் ஃப்ரெண்ட்ஸ். இதான் 4th சூரியகுமார் அங்கே வச்சா போயிடுது. அப்படிங்க தான் சூரியகுமார் அங்கே போயிட்டான். எப்படி இங்கே வச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டு ஷான் கிஷானை நம்ம உள்ளே இருக்கிறோம். யாருடா அவன் சூரியகுமார் ஷான் கிஷானா நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கலாம். இப்படி தான் ஆசி 2 எடிட் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா? இல்லை இந்த ஃபீல்டிங் செட்டப் ஓகேயா? இந்த ஃபீல்டிங் செட்டப்பே ஓகே, நல்லா தான். நம்ம ஃபஸ்ட்டு பவுல் போட போகிறோம். தீபக் சஹார் வச்சுனா எங்கே போடலாம்? நமக்கு பவுலிங்கே வர எப்படி பவுல் போடுவேன்னு கூட எனக்கு தெரியாது.
சரி இங்கே போட்டு பார்ப்போம் அப்போதான் விக்கெட் சேருமா. என்ன பண்ணுவீங்க சார்? சார் டெக் வச்சு ஆடாதீங்க சார். மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க. அது வேலையா இல்லையா மிஸ்ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரி நம்ம இப்படி ஒரு ஷாட் ஆடுவோம். சரி எங்கே போடுறது தெரியலையே. ப்ரோ பவுலிங் தெரியாது ப்ரோ, சாரி ப்ரோ. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போடுவோம். பச்சா 1. ஆனாலும் பேட் ஆடுறாங்க. ஆனால் இங்கே மெதுவாட்ட ஆடுறாங்க. என்ன ப்ரோ ரோபாலா? இல்லை இது நாட் வைட். ஆட்டோ பிளே பண்ணல. வி லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ ப்ளே பண்ணாமலே இருக்கலாம், நம்மளே வின் பண்ணியிருப்போம். சரி ஆட்டோ ப்ளே பண்ணாமலே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டேன்னா எனக்கு பவுலிங்கே வராது, வந்து அடிப்பாங்க. டோர்னமெண்ட் கம்ப்ளீட்டடா. இப்போ யாருப்பா வின்னு? நம்ம 88ல் இருக்கோம். ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடணும். டோர்னமெண்ட் கம்ப்ளீட்டடா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் விட்டுக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.